விவசாயி. வணக்கம் தமிழ் பாமர்ஸ். நாங்கள் இன்றைக்கு கீரை புடுங்க போகிறோம். வாங்க தங்குறான்னு. கீரை என்று மொட்டையா சொல்லக்கூடாது, முளைக்கீரை. முளைக்கீரைன்னு சொல்லணும், மொட்டையா சொல்லக்கூடாது. நான் எங்களுடைய இனத்தை என்ன பாருங்க, நல்ல விளைஞ்சிருக்குது. இதுக்கு மேலே அங்கே தோட்டம் இருக்குது, அதுலேயும் புடுங்கியாச்சு. பாருங்க, அதான் சொல்லுவோம் முளைக்கீரைன்னு சொல்லுவோம். நல்ல பாருங்க, நல்ல பிஞ்சு கீரை, நல்ல முளைக்கீரை. எங்க ஊரு பாட்டுக்கார ஐயா எல்லாம் சத்தான சாப்பாடு. ஒரு குடி 3 ரூபாயா? அது 1/4 கிலோ தான் வரும். 1/4 கிலோ தான் வரும். எது வந்தாலும் மங்களை கையால வச்சு இப்படி கொண்டு போற மாதிரி வராதான். நல்ல உயரமான கீரையெல்லாம் பிடுங்கினீங்கன்னு சொன்னா அடியில் இருக்கிற சின்ன சின்ன கண்டுகள் ஒழுங்கி வருவார் பிசு பிசா. நேற்று பெய்த மழைக்கு கொஞ்சம் ஷேரா வந்துட்டேன். நேற்று மழை இப்படி பெஞ்ச வழியா தான் நாங்கள் அப்படி இழுத்து பிடுங்க வேரோட வருது. வாங்க இல்லைன்னா வேரோட வரா. முளைக்கீரை இதெல்லாம் எங்கட ஊர்ல எங்கட அம்மாக்கள் காய்ச்சி உள்ளுக்குள்ள பருப்பு போட்டு நான் ஊர்ல கீரை போட்டு விற்கிறேன். அடத்துல தலையில வச்சு கொண்டு பாருங்க, பார்த்து ஒரு ஆசையா சொன்னீங்க. அடுத்த வருஷம் நானும் போடுறேன். வரோம் ஒரு ஏக்கர் கணக்கா பிடி. சில்லங்கா போனா 1 கிலோ கீரை கொண்டாந்து அடுத்த வருஷம் நாங்களும். இன்றைக்கு பின்னேரம் முடிங்கினாங்க. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பால் கறி கீரை கறி காய்ச்சி சமைச்சு சாப்பிட இரும்பு சாத்து அண்டை பிடுங்க. உருளைக்கிழங்கும் இருக்குது, அதுலயும் ஒரு பிரஜல் கறி. அது இன்றைக்கு இதோட காய்ச்சிங்களா? வெள்ளிக்கிழமைக்கு. சரி, ஓகே. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் டாப்பா. அப்ப இதோட சேர்த்து வேற மிஸ் பண்றீங்களா? இது இல்லை தனி இருக்கு. இல்ல வேற மரக்கறி ஏதாவது பிடுங்குறீங்களா? சரி, அதையும் பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். ஓகே, அதையும் பார்த்து. வெங்காயம் இருக்குது, ஆனா இந்த பூங்க வேண்டாம். வெங்காயப்பூ, எங்கள் தாய் நாட்டு வெங்காயப்பூ அருமையா தான் இருக்குல்ல. சீமை சுரைக்க பாருங்க, நல்ல கணக்கான பருவம். ஒன்று போதும் என்ன? அப்பப்பா பிடிங்க கொண்டு போய் காய்ச்சலாம். ருசியும் கூட. இதுக்கு தக்காளியும் போட்டு வைக்கலாம். 2-3 தக்காளியும் போடுங்க. இல்ல இப்ப எங்கட தோட்டம் மண்டபடியா அப்பப்ப தேவை பிடிங்கன்னு உடனே காய்ச்சி சாப்பிட்டோம்னா அதுல ஒரு ருசி இருக்கு. சும்மா வாட வைக்காம கொண்டு போய் அந்த அப்பப்ப நாங்க வந்து போகும்போது தண்ணி அதுல ஊத்திட்டு அந்த தோட்டத்துல அதுக்கு போங்க. ரைட், ஓகே. எங்கள்டையும் சுக்குனிகள் இருக்குது. இது கத்த ரவிண்ணா, இப்ப கீரை பிடுங்குனீங்கல்ல? பிடுங்கியாச்சு. கீரையும் சுக்குனியும் பிடுங்குனீங்க. சுக்குனிக்கு போடுறதுக்கு தான் 2 தக்காளி தாங்க. அதுதான் தம்பி, இந்த தக்காளி வந்து நல்ல புளி தக்காளி. புளிஸ் டொமாட்டோ. சரியா, புளிஸ் டொமாட்டோ. இதுல நீங்க இதையும் சேர்த்து போட்டு உள்ளுக்குள்ள இருக்கு நியாயமா? 3 நாள் தான் அதுக்குள்ள போட்டு சமைக்கிறாங்க. இதையும் போட்டு சேர்த்து சமைச்சிருந்தீங்கன்னா இதுல ஒரு புளித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இத்தாலியன் தக்காளியா? இத்தாலிக்காரன் பேச மாட்டானே புடுங்க. இல்ல அவன் ஆக்கள் நேரம் வந்து புடுங்க. அதான் நான் தான் இத்தாலிக்காரன். இனி அங்க தோட்டத்துல வெங்காயம் இருக்குது, உள்ளியும் இருக்கு, அதுல 2 புடுங்கி கொண்டு போவோம். எந்த வெங்காயம்? தாட்டா வெங்காயம். அதுல உள்ளி நல்ல முளைஞ்சிருக்கு. ஆமா, இப்ப என்னன்னு சொன்னா நான் படுற கஷ்டத்துக்கு இந்த பலன் ஓகே. சரியா, படுற கஷ்டத்துக்கு இந்த பலன் ஓகே. உண்மையில சந்தோஷம். உண்மையில சந்தோஷமா தான் இருக்குது. கடவுளுக்கு நன்றி. என்ன மிளகா கண்டு நட்டுறாங்க. இப்ப பூ வருது, அது வந்திருந்தாலும் நல்லா இருக்கும். எந்த இலையும் மிளகா கண்டு பாவக்கண்டு எல்லாம் இப்பதான் பூ தள்ளி நாங்கள் எல்லாம் முளைஞ்சி வந்துடுது. ஆனால் புல் அந்த கவனிக்காக விட்டு புல்லுகளை முளைச்சிடுது.
அப்பப்போ வந்து கறிக்கு உள்ளியால் பிடுங்கி கொண்டு போகிறது. வெள்ளிக்கிழமை கீரைக்கு உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு எல்லாம் போடுறேன். நல்ல விளைச்சல். அது கோடைக்கே பிடிங்கிருக்கலாம். உள்ளி இன்னும் இருக்குது, பார்த்து போங்க. இந்த பூ வந்த அப்புறம் தான் பிடுங்க வேணும் உள்ளி. ஃப்ரெஷ்ஷான உள்ளி. இதோட சேர்த்து வெங்காயமும் பிடுங்க போகிறோம். 2-3 இந்த வெங்காய தோட்டம் கொஞ்சம் முத்தி வந்துடுது சமைக்கிறதுக்காண்டி. கூட்டம் முழுக்க ஒரு புல்ல பிடுங்க ஆக்களை பிடிக்கிற ஆக்களாக்கு. அரை கிலோ வெங்காயம் பிடிங்கியாச்சு. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு எல்லாம் பியோ சாப்பாடு சாப்பிட போகிறோம். மிளகா கண்டு தான் காய்க்கல. உள்ளி வெங்காயம் ஓகே. இப்போ இது முடிஞ்சது. இந்த 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 முறை இந்த வீடியோவோட நாங்கள் முடிக்கிறோம். அடுத்த முறைக்கு போஞ்சி பார்த்தீங்களா, போஞ்சி பரம்பரமாக பூத்து எல்லாம் காயெல்லாம் தள்ள துவங்கி இருக்குது. அடுத்த முறை இந்த போஞ்சி கொடுக்குற வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு அதுதான் தெரியும். நன்றி, வணக்கம். தமிழ் பாமேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம்